ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். ஸலாத்தும் ஸலாமும் நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், உலமாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் நிறைவாக கிடைக்கட்டுமாக. சிறப்பான இந்த நிகழ்வின் மதிப்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தலைவர், என்னுடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, சிறப்பான இந்த ஈரோடு மாநகர மதரசாக்களின் பாங்கு திறனாய்வு போட்டி மற்றும் கிராத் போட்டியிலே நடுவர்களாக இருந்து மதிப்பெண்கள் விட்டிருக்கிற கண்ணியம் நிறைந்த நடுவர் பெருந்தகை ஹஜ்ரத் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மதரசாவின் நிர்வாகிகளே, பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற ஆலிம் பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆர்வமாக பங்கு கொண்ட மாணவ செல்வங்களே, ஓர் இனிமையான நிகழ்விலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் என்ற முறையிலே நம்முடைய வாழ்வில் மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் என்றால், இது போன்ற வாய்ப்பு, இது போன்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருப்பது பற்றி மகிழ்ச்சி அடைவதுதான் மிக உயர்ந்த மகிழ்ச்சி. மனிதன் தன் வாழ்க்கையில ஏதோ லட்சியங்களை கொண்டு அந்த லட்சியங்களும் நோக்கங்களும் நிறைவேறுகிற போது மகிழ்ச்சி அடைவது என்பது இயல்பு. சில பேருக்கு பொருளாதாரத்தை பெரிய அளவில் திரட்ட வேண்டும் என்ற லட்சியம் இருக்கும். அவருடைய லட்சியம் நிறைவேறுகிற போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் சில பேருக்கு வேறு வகையான திறமைகளை வெளிப்படுத்தி அதுல வெற்றி காணுகிற போது ஒரு மகிழ்ச்சி வரும். இன்று மாணவ செல்வங்கள் தங்களுடைய திறமைகளை ஏதேதோ முறைகளில் எல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அந்த திறமைகளை பார்த்து மகிழ்கிறார்கள். அதில் சில வரவேற்கத்தக்கதும் இருக்கின்றது, சில வெறுக்கத்தக்கதும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே மகிழ்ச்சி அடைதல் என்பதை ஒரு வகையை சொல்லி மகிழ்ச்சி அடைய வேண்டாம் என்கிறார். இன்னொரு வகையான மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அப்படி என்றால் நாம் மகிழ்ச்சி கொள்கின்ற அந்த உணர்வில் கூட அனுமதிக்கப்பட்டதும் இருக்கிறது, அனுமதிக்கப்படாததும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் கூறி காட்டுவான், "குல் நபியே, மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய பேரருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் அருட்கிருபை, இவைகளை மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதன் மூலமாக, அதன் வாயிலாக மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்துங்கள்" அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ஃபضல் அப்படின்னா எது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றால் என்ன? குர்ஆனுடைய விரிவுரையிலே நாம் தேடி பார்க்கிற போது இரண்டில் ஒன்றுக்கு ஈமான், தீனின்படி வாழும் வாய்ப்பு என்று விளக்கம் வருகிறது, இன்னொன்றுக்கு குர்ஆன் என்று வருகிறது. ஃபضல் என்பதற்கு குர்ஆன் என்று தஃசீரிலே பார்த்தால், ரஹ்மத் என்பதற்கு ஈமான், தீன் என்று சொல்வார்கள். அல்லது ஃபضல் என்பதற்கு ஈமான், தீன் என்று சொல்லிவிட்டால் ரஹ்மத் என்பதற்கு குர்ஆன் என்று விளக்கம் தருகிறார்கள். அதிகமான தஃசீர்களிலே இதை தாண்டி வேறொரு விளக்கத்தை பார்க்க முடிவதில்லை. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் அது எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீனின்படி வாழும் வாய்ப்பு கிடைத்ததற்காக, குர்ஆனை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு, குர்ஆனிலே திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய வாய்ப்பு, குர்ஆன் பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு, இவைகளுக்காக நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பது
அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் சொல்லி விடுகிறான். அல்லாஹ் எதை ஃபضل என்று சொன்னானோ, அல்லாஹ் எதை ரஹ்மத் என்று சொன்னானோ, ஃபضل ரஹ்மத் என்று அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்ட தீனும் குர்ஆனும் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு அடிப்படை என்று அல்லாஹ் அடையாளம் காட்டிய அந்த விஷயங்கள் இருக்கின்றனவே, அவ்விரண்டுமே மக்கள் திரட்டி வைத்திருக்கிற செல்வங்கள், மக்கள் சேகரித்து வைத்திருக்கிற பொருளாதாரங்கள், இந்த துன்யாவுடைய வாக்கியங்கள் எல்லாவற்றையும் விட ஆக சிறப்பானது என்று அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகிறார். கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, இந்த உலகத்துல துன்யாவுடைய அருள் பாக்கியங்கள் கிடைச்சிட்டா அதை வச்சு அல்லாஹ்வுடைய அருளால அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்வதுண்டு. ஆனா ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யுஅதி துன்யா லிமன் யுஹிப்பு வ லிமன் லா யுஹிப்பு. இந்த துன்யாவுடைய பாக்கியங்களை தான் நேசிக்கிறவர்களுக்கும் வழங்குவான், தான் நேசிக்காத தன்னுடைய விருப்புக்குரியவர்களுக்கும் கொட்டி தருவான். வலாக்கின் யுஅதி தீன லிமன் யுஹிப்பு. ஆனால் மார்க்கத்தின்படி மார்க்க நெறி சார்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு என்பதை தான் நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தருவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த துன்யாவுடைய பாக்கியங்கள் நமக்குத்தான் அது பாக்கியம். அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த துன்யாவுடைய சாதனங்கள், வசதிகள், வாய்ப்புகள், செல்வங்கள் எல்லாமே குப்பைகள். இந்த ஹதீஸை புரியும்படி உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் வீட்டிலே ஒரு கோழி அறுக்கின்றோம் அல்லது மீன் சமைப்பதற்காக வாங்கி சுத்தம் செய்கின்றோம். அதில் உருப்படியான பகுதிகளை எல்லாம் சமையலுக்காக ஒதுக்கிவிட்டு வீணான பொருட்களை எல்லாம் குப்பையிலே கொண்டு போய் போடுகிறோம். நம் வீட்டில் செல்ல பிராணியாக வளர்கின்ற பூனையும் போய் அதை திங்கும். நாம் பார்த்தாலே கல்லை எடுத்து விரட்டுகின்ற வெறுப்புக்குரிய பெரு நாய்களும் அதை வந்து திங்கும். யாராவது இதுக்கு பெரிய கவனம் எடுத்துக்கொண்டு அங்கே கம்பு வைத்து நின்று கொண்டு நான் விரும்பக்கூடியது மட்டும்தான், எனக்கு பிரியமானது மட்டும்தான் இதை திங்க வேண்டும் என்று யாராவது அதை கண்காணிக்கிறோமா? இது போலதான் அல்லாஹ்வுடைய பார்வையிலே துன்யா என்பது குப்பை. அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. அதை தான் விரும்புபவர்களுக்கும் கொடுக்கின்றான், தான் வெறுக்கிறவர்களுக்கும் கொட்டி தந்து விடுகிறான். ஹதீஸிலே அது பற்றியும் தெளிவாக வருகிறது. துன்யாவுடைய பாக்கியங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவின் ரெக்கை அளவாவது மதிப்பு இருக்குமானால் இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் கூட தரமாட்டான். மதிப்பற்றதாக ஆக்கி வைத்திருக்கிறதுனாலதான் தன்னை விரும்புகிற விரும்பாத எல்லாரும் யாருனாலும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு இருக்கிறார். என்னை நிறைந்த பெரியவர்களே, இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை நல்ல முறையில அதற்கான உரிய சட்ட விளக்கங்களோடும் தெளிவோடும் ஓதக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அவர்கள் பாக்கியசாலிகள், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாக்கியத்தை குறித்து அடையாளப்படுத்திவிட்டு இதை விட வேறொன்றை பெரிதாக நினைத்தால் அப்படின்னு எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குமானால் அது குர்ஆன் பற்றியதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், وَمَنْ أُعْطِيَ الْقُرْآنَ فَظَنَّ أَنَّ أَحَدًا أُعْطِيَ أَفْضَلَ مِمَّا أُعْطِي. ஒருவனுக்கு குர்ஆனுடைய கல்வி அறிவு வழங்கப்பட்டு அவன் மற்ற யாரையாவது பார்த்து நல்லா படிச்சு பட்டதாரியா இருக்கிறார் அல்லது பெரும் பதவி வகிக்கக்கூடியவராக இருக்கிறார், அரசியல் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் அல்லது பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார், வேற ஏதேதோ வகைகளில் உயர்ந்த நிலையில் இருப்பவரை பார்த்து நம்மளோட படிச்சவன் அவன் எங்கேயோ போயிட்டான், என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி குர்ஆனுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒருவர்
துன்யாவுடைய வாக்கியங்களை பெற்று சிறப்பாக இருக்கிறவரை பார்த்து ஏங்கினார் என்றால், அதை பெரிதாக மனதில் மதித்தார் என்றால், அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை இவர் குறைத்து மதிப்பிட்டு விட்டார். அல்லாஹ் குறைத்து மதிப்புள்ளதாக வைத்திருக்கிற அற்பமான பொருளை பெரும் மதிப்புக்குரியதாக கருதிவிட்டார். இது இவருடைய சிந்தனையில் ஏற்பட்ட கோளாறு, தவறு. எதை பெரிதென்று நினைக்க வேண்டுமோ அதை பெரிதென்று நினைக்க வேண்டும், எதை சிறிதென்று புரிய வேண்டுமோ அதை சிறிதென்று புரிய வேண்டும். 9ஆம் நம்பரை 9ஆம் நம்பர் என்று அறிவது, 6ஐ 6 என்று புரிவது, இதுதான் ஞானம். அந்த அடிப்படையிலே யாராவது குர்ஆனுடைய வாக்கியத்தை அது பற்றிய பெரிய மதிப்பை உணராமல் வேற எதையாவது பெரும் மதிப்புள்ளது என்று கருதினால் அது அவருடைய சிந்தனை கோளாறு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், மிக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. இது பங்கு கொண்ட பரிசு பெறுகிறார்களோ இல்லையோ, இது போன்ற போட்டிகளிலே பங்கு கொண்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இனி அடுத்து நாம் இது போன்ற நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் பிறக்கும். அதற்கெல்லாம் இது வழிவகுத்திருக்கிறது. இது ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்ற வகையில உண்மையிலே இந்த நிகழ்ச்சி பாராட்டுக்குரியது. கண்ணியம் நிறைந்த பெரியவர்களே, சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில நல்ல காரியத்துக்குரிய வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் மறு கேள்வி கேட்டாங்க. மறுமைக்காக என்னப்பா தயார் செய்து வைத்திருக்கிறார்? சஹாபி அவங்க பதில் சொன்னாங்க, நான் பெருசா ஒன்றும் தயார் செய்யல, ஆனாலும் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் அது எனக்கு இருக்குது, அதை சம்பாதித்திருக்கிறேன் என்று சொன்னபோது, அந்த மன் அஹ்பப்த, யாரை நீ நேசம் கொள்கிறாயோ அவர்களோடு மறுமையிலே சவகாசம் கொள்கிற, அவர்களுடன் இருக்கின்ற வாய்ப்பை பெறுவாய் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இது நிகழ்வு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, மா ஃபரஹனா பிஷைஇன் ஃபரஹனா பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மஅ மன் அஹ்பப்த. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நிகழ்வின் போது நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பாய்னு சொன்னாங்க பாருங்க. அந்த வாக்கியத்தால் எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி போன்று எங்கள் வாழ்நாளில் வேற எது பற்றியும் சந்தோஷப்பட்டதே இல்லை. இதை சொல்லிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரியம் கொள்கிறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அவர்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்கிற போது எனக்கு இதை விட வேற என்ன வேண்டும் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். ஹஜ்ரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்திலே அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றவர்களில் அவர்களும் ஒருவர். பின்னொரு நாள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மக வீட்டுக்கு போறாங்க. அங்க இன்னொரு அம்மையார் இருப்பதை பார்த்துட்டு இவங்க யார் என்று கேட்டதற்கு இவங்கதான் அஸ்மா பின்த் உமைஸ். ஓ, அந்த எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போயிட்டு வந்தாங்க அந்த அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்றாங்க, ஃபனஹ்னு அஹக்கு பிரசூலில்லாஹி மின்கும், உங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் அதிக அருகதை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள். ஏன்னா நீங்க நெடுங்காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு பிரிந்து ஏதோ ஒரு நாட்டில் இருந்தீர்கள். நாங்கள் தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தோம், அவங்களுடனேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்தியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய கண்ணியமான சஹாபி,
மிகப்பெரிய ஞானம் பெற்றவர்கள், மிக துணிச்சல்காரர்கள். இருந்தாலும் தன் மனதில் பட்டதை தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் சொல்வதில் தவறு இருக்கிறது, உங்களுடைய இந்த சிந்தனையில் தவறு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்கிற தைரியத்தோடும், உங்களுக்கு பசி ஏற்படுகிற போது உங்களுக்கு உண்ணுவதற்கு உணவு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு சமூக தலைவரை பெற்றிருந்தீர்கள். மார்க்க தொடர்பான எந்த ஐயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நேர்வழிப்படுத்துகிற ஒரு தலைவருடைய சவகாசத்தோடு இருந்திருக்கிறீர்கள். நாங்கள் அப்படியா? தீன முழுமையாக பின்பற்ற முடியாத சூழலிலே எவ்வளவோ தூரத்தில் இருந்தோம், தீனிலிருந்தும் தூரத்தில் இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையாடுதல், உறவாடுதல், அவர்களுடைய நல்ல சவகாசத்தில் இருந்தும் தூரமாக இருந்தோம். நாங்கள் எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு உள்ளானோம் தெரியுமா? நாங்கள் எவ்வளவு தொல்லைக்குள்ளானோம் தெரியுமா? எப்படி நீங்கள் எங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கத்தை பெற்றவர் என்று சொல்ல போச்சு. இதை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று தெரிவித்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை அறியாமல் புரியாமல் விடப் போவதில்லை. அதற்காக நான் போய் இல்லாதது கொள்ளாததையும் சொல்ல போவதில்லை என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லைஸ பி அஹக்க பி மின்கும், உங்களை விட என்னோடு அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க, தகுதியானவங்க ஒண்ணும் இல்ல. வலஹு வ அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அவங்களுடைய தோழர்களுக்கும் ஒரே ஒரு தடவை ஹிஜ்ரத் செய்யும் வாய்ப்பு தான் கிடைத்தது. வலக்கும் அன்தும் அஹ்லஸ் ஸபீனதி ஹிஜ்ரத்தானி, உங்களுக்கும் உங்களோடு சேர்ந்து பயணித்த அந்த அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு 2 ஹிஜ்ரத்துடைய வாய்ப்பு கிடைச்சது. மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு, அபிசீனியாவிலிருந்து மீண்டும் மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீண்ட நெடுங்காலம் காலத்தை கழித்தது என்பதனால உங்களுக்கு ஒரு பெரிய தகுதி இருக்கிறது என்று கருதுகிறீர்களா? உங்களை விட்டும் பிரிந்து எங்கே இருந்தாலும் கூட மறுபடியும் இந்த மதீனாவை நோக்கி, மதீனாவை தேடி வந்ததன் மூலம் 2 ஹிஜ்ரத் செய்த சிறப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கருதுனாங்களோ அது மாதிரியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை இது போன்று ஹிஜ்ரத் செய்து வந்த மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாக வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து மறுபடி கேட்டார்கள். அந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போதும் சொல்றாங்க, மா மினத் துன்யா ஷைஉன் ஹும் பிஹி அஃரஹு வலா அஅதமு ஃபீ அன்ஃபுஸிஹிம் மிம்மா கால லஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 வகையான ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட சஹாபாக்களுக்கு துன்யாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழ்ந்துரைக்கப்பட்ட இந்த விஷயத்தை விட மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக வேறு எதுவும் அமைந்ததில்லை. அவர்களுக்கு மனதிலே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை தவிர வேற எதுவும் கருதவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நல்ல விஷயங்களிலே நமக்கான ஈடுபாடும் தொடர்பும் வாய்ப்பும் கிடைக்கிற போது அது பற்றி நாம் மனதார மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஈமானுடைய அடையாளம் என்ன என்று கேட்டதற்கு, நீ நன்மை செய்வது உனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். உன்னிடத்தில் ஏதாவது தவறு நடந்து விட்டால் அது உன்னுடைய மனதிலே கவலையையும் உறுத்தலையும் உண்டாக்க வேண்டும். அதுதான் ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இந்த மதரசாவுடைய நிர்வாகம் மிக அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிறது. நம்முடைய அடுத்த தலைமுறை, குறிப்பாக பிஞ்சு உள்ளம் படைத்த இந்த மாணவ செல்வங்களுடைய உள்ளங்களிலே குர்ஆனை பற்றிய அன்பையும், குர்ஆன் பற்றிய மகிமையையும், குர்ஆனின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் ஏற்படுத்துகிற ஒரு அற்புதமான ஏற்பாடு. தங்கள் இதற்காக மெனக்கெட்டிருக்கிற, இதற்காக வேண்டி சிந்தனைகளை செலவு செய்திருக்கிற எல்லா இந்த நிர்வாக அங்கத்தினரும் உஸ்தாத்மார்களும் பெரும் பாராட்டுக்குரியவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நல்ல கூலியை வழங்கிடுவானாக என்று உங்களில் ஒருவனாக இருவரும் ஏந்தி துஆ செய்து
வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.